ரொம்பவே சிம்பிளா, குயிக்கா, ஈஸியான மெத்தட்ல அதுவும் மண் சட்டியில வந்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமா இருக்கும். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய எடுத்து, அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். இப்ப அடுப்புல மண்சட்டி ஊத்து, கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சா டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இதில 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 20லேருந்து 25 வந்து சின்ன வெங்காயத்த இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் இல்ல அப்படின்னு சொன்னா, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த சேர்த்துக்கலாம். ஆனா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சேர்க்கும்போது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராவே இருக்கும். இப்ப இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாரி மிக்ஸில பேஸ்ட்டாட்டம் அரைச்சு அத நான் சேர்த்துக்கிறேன். இது வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு நான் இப்ப சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரட்டும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூளும் 3 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் தக்காளி அரைச்ச இந்த மிக்சியவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மீன் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அந்த புளி தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு மறுபடியுமே இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு மறுபடியுமே இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்படி வந்துச்சுன்னா தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். நான் வந்து மீனோட மண்டைகள் மட்டும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எந்த மீன் வேணாலுமே இந்த மீன் குழம்பு மெத்தடில் நம்ம வந்து செஞ்சால் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் வந்து சங்கரா மீனோட தலையும் சீலா மீனோட தலையுமே வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வாலும் கொஞ்சம் ஒரு 2 பீஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா சேர்த்துக்கிட்டு இந்த மீன் எல்லாமே மூழ்கிற மாதிரி கொஞ்சமாக வந்து கரண்டியை விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மூடி எதுவும் போட வேண்டாம். மீன் சேர்த்துட்டோம்னா நம்ம மூடி போடக்கூடாது. மூடி போடாமல் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். மீனுமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை வச்சுட்டு நல்லா கிண்டக்கூடாது, ஏன்னா மீன் வந்து கரைஞ்சிரும். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறலாம். டேஸ்ட்டு உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுலேயுமே மண்சட்டியில் வச்சு நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக ஒரு 15 நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த மீன் குழம்பு வந்து செஞ்சிடலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய 8 குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.